மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்கு அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணும்னு விரும்பினேன். பட் ஏற்கனவே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனில் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும். அதனால் அவரை கூப்பிட்டு, சார் ஜனா சாரோட படம், ஸோ இதை நீங்கள் எந்த எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான். ஸோ அவர் எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த இதில் முடிஞ்சிச்சு. இந்த பையன் ஜஸ்டின், எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியாது. சில பேரை இல்லை, அவன் மியூசிக் டைரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை, அது அவனுக்கு தெரியும். ஃபஸ்ட் டேலேருந்து இல்லைடா சந்தேகம் இல்லைல்ல அதில். ஏன் தெரியாது, சில பேர் எனக்கு பார்த்த உடனே பிடிக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. சில பேரை பார்த்து ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எதனாலையும் தெரியாது, சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும். அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது ரெண்டு பேருக்கு நடுவில். ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை போல் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும். ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்போயாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன். மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ